Dear 10th standard CBSE students, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். பிவைக்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், உங்களோட ஆர்ஹெச்எஸ் வந்து டிவைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் திங்க் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1/sin தீட்டான்னு எழுதலாம். அப்போ தான் எனக்கு ஃப்ராக்ஷனில் கிடைக்கும் இல்லையா? இது லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ 1/sin தீட்டா. காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா/sin தீட்டான்னு எழுதலாம். த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆப்வியஸாக அடுத்து என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் தான் எடுப்போம். எல்சிஎம் எடுங்க. LCM எடுத்தால் 1 minus cos theta by sin theta the whole square. So LCM எடுத்தாச்சு. So 1 minus cos theta the whole square divided by sin square theta. Yes, clear? So 1 minus cos square theta na என்ன பண்ணலாம்? 1 minus cos theta, 1 minus cos theta. Sin square theta எப்படி எழுதலாம்? 1 minus cos square theta ன்னு எழுதலாம். Good. So 1 minus cos theta and then 1 minus cos theta. நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நான் இங்கே பவரில் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி எழுதிடுறேன். அப்படி இருந்தால் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மல்டிப்ளைட் பை ஏ மைனஸ் பி. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். your a is 1 and your b is cos theta. ஸோ இந்த ஐடென்டிட்டியை இங்கே யூஸ் பண்ணினா என்ன வரும்? a ப்ளஸ் பி. அப்போ 1 plus cos theta, a minus b, 1 minus cos theta. இப்போ யாரெல்லாம் கேன்சல் ஆவா? 1 minus cos theta, 1 minus cos theta cancel ஆயிடுவாங்க. So your final answer will be 1 minus cos theta by 1 plus cos theta. This is your final answer. Hence proved. Bye bye. Take care.